ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெண்டைக்காய் கம்மியாக இருக்கிறதுனால பொரியல் வைக்க முடியல. அதனால வெண்டைக்காய் பச்சடி எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கிறேன் பொடி சாட்டும். கொஞ்சமாக தான் இருந்தது, ஒரு 10 வெண்டைக்காய் தான் இருந்தது, அதை வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 கனம் இது வெண்டைக்காய். இப்போ இது நல்ல கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயக்காய் கொஞ்சமாக இருக்கிறதுனால பொடி வைக்க முடியல. அது இப்போ பச்சடி எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வதக்கிக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் புளித்தண்ணி ஆட் பண்ணி குக்கர் போட்டு மூடி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் வலுவலுப்பு இருக்கும், அதனால கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளியும் போட்டிருக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் வேகிற வரைக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2-3 விசில் வைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கர் மூடியாச்சு. 2-3 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் பச்சடிக்கு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். இதில் தேங்காய் கொஞ்சம் அதுக்கு தக்கன எடுத்துருக்கிறேன். பச்சடி கொஞ்சமாக தான் இருக்கிறதுனால அதுக்கு தக்கன தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது காரத்துக்கு வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம வந்து கொஞ்சம் மையாக அரைக்காமல் கொஞ்சம் பரபரன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் நல்லா வந்துருச்சு. இப்போ தேங்காய், ஜீரகம், இது வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் அரைச்சி வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குறவரண்டு இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து வரமிளகாய் மட்டும்தான். இதில் ஏற்கனவே நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். வெண்டைக்காய் கூட நம்ம கொஞ்சம் புளி ஆட் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே 2 தக்காளி போட்டுக்கிறோம். அதனால புளிப்பு காரம் எல்லாம் இருக்கும். இப்போ இதுக்கு தேவைக்கு நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது காரம் கம்மியாக இருந்ததுனால 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருக்காய் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் பச்சடி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தாளித்து மட்டும் நம்ம விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
குட்டி ஸ்பூன் தான், அதனால் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இதில் இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொட்டிக்கலாம். வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இருக்கனால பச்சடி இன்றைக்கி வச்சுட்டேன், பொரியல் வைக்க காணாதுன்னு. அதனால் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.